ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ரம்ஸான் முன்னிட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய ரம்ஸான் நல்வாழ்த்துக்கள். அப்போ ரம்ஸான்னா கண்டிப்பாக பிரியாணி வேணும் இல்லையா? அதுக்காக எங்கள் ஊர் ஸ்பெஷல் தலശ്ശേരി பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 கப்பு ஜீரக சம்பா அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம முதல்ல இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நீ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே கப்பில் 2 கப்பு எறா தான் எடுத்துருக்கோம். எறா பிரியாணி தானே நம்ம பண்ணுறோம். அதனால் 2 கப்பு எறா போட்டுட்டு அதில் ஒரு ஹீப்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது என்கிட்ட சில்லி பேஸ்ட் இருந்ததுனால எடுத்தேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை தூளே எடுத்துக்கோங்க. காஷ்மீரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பெசரி எடுத்து ஒரு ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு அப்படியே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, நல்லா காரமான பச்சை மிளகா, இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே இனி ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 2 மட்டும் நம்ம முதல்ல நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லேசாக கட் பண்ணணுங்க. நடுவில் இருக்கிற அந்த காம்பை எடுத்துட்டு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துப்போம் சாப்பாட்டிலலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அது கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம பெசரி வச்சுருந்தோம்ல ப்ரான்ஸ், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் இறங்கி வர்ற வரைக்கும் மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் அரை கப்பு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதில் இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அது கிளறும்போது பக்கத்து அடுப்பில் நம்ம எறாவையும் பார்த்துக்கலாம். அப்பப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இறங்கியாச்சு. இனி இது நம்ம மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இனி மிச்சம் அப்படியே தண்ணி வத்துற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி அரை மணி நேரம் ஆச்சு, சன்னியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லா டார்க் ப்ரௌன் ஆக போகுது. இனி இதை வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த தட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சையும் போட்டுக்கலாம். அது ரெண்டும் நல்லா வறுபட்ட உடனே வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகி வருது. ஃப்ரை ஆகலை, அது இருக்கட்டும், அது ஆகிட்டுருக்குது. அதே சமயத்தில் இந்த சூடான எண்ணெயில் ஒரு 3 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய் போட்டு நல்லா வெடித்து வரும்போது நம்ம மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அது 3ஐயும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிளறி நல்லா அந்த பச்சை வாசனை போகும்போது நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல 5 வெங்காயம், அதை நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ஹீப்டு டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்கு தான். ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஹீப்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த சூப்பராக இருக்கும். அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் மணமும் எல்லாம்
நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி தண்ணியாட்டம் ஆகும், அது வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடாகிட்டு இருக்குது. இதில் 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய், கூடவே நீ 2 டீஸ்பூன் நெய்யும் கூட விடுறேன். நெய் விட்டுட்டு அது உருகி வரும்போது அதில் திரும்பவும் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2-3 துண்டு பட்டை, 3 துண்டு பட்டை போட்டாச்சு. ஒரு துண்டு நட்சத்திர சோம்பு, ஒரு 10 போல் கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய், அதே போல் 3 பிரிஞ்சி இலை. அதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நம்ம சன்னியில் போட்டு வச்சுருந்தோம்ல அரிசி, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே இன்னொரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த கணக்கு தான். அது கொதிச்சுட்டு இருக்கும்போது இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம அந்த தண்ணி பாருங்கள், கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி இதில் ஒரு ஹீப்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், உப்பும் போட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி புதினா கொஞ்சமாக போதுங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பாருங்கள் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா அப்படியே திரும்ப இனியும் மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். பாருங்கள், இனி நம்ம ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 75% வெந்தாச்சு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வேணால் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு தெளித்து விட்ருங்க, அவ்வளோதான். பாருங்கள், மசாலா தக்காளியிலேருந்தெல்லாம் தண்ணி இறங்கி நல்லா ஆயிட்டுருக்குது. ஆஹா, சூப்பர், வேகட்டும். இது ரைஸு 90% ஆயாச்சு. இனி நம்ம இது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இனி ரொம்ப இருக்கிறதுலையே கம்மியான அளவுக்கு வச்சாச்சு. 90% வெந்தாச்சு, இருக்கட்டும். நம்ம மசாலாவை பார்க்கலாம். மசாலா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. தக்காளியெல்லாம் வெந்தாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது இந்த ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு, இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு ப்ரான்ஸுக்கு மட்டும். இந்த ஃபிஷ் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் வெந்தயத்தூள். சூப்பராக இருக்குங்க, அது மணமே தனி. அது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 1 கப்பு மல்லி புதினா அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பொடி பண்ணி போடணும். இருக்கட்டும், இது இந்த மல்லி இதெல்லாம் நல்லா மணமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாம். அரிசி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா தம் போடுறது இதே பாத்திரத்தில் தான். அதனால் இந்த சாப்பாடு நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் போட்டாச்சு, நல்லா கிளறி. இது 2 கொத்து கருவேப்பிலை, அது சூப்பர் மணமாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த பாத்திரத்தை காலி பண்ணிட்டோம் பாருங்கள். அதில் நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது மேலே நம்ம இந்த ப்ரான்ஸ் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பரப்பி விட்டு அது மேலே சாப்பாடு ஒரு அடுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடெல்லாம் நல்லா பரப்பி அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் மல்லி புதினா, அப்புறம் ஒரு 2-3 பிஞ்சு கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோமே, அதுவும் கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம். அதுக்கு மேலே திரும்பவும் சாப்பாடு ஒரு அடுக்கு சாப்பாடு, அவ்வளோதான் காலி.
எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் மல்லி புதினா இந்த வெங்காயம் கேரட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அது மேலேயே போட்டுட்டு ஒரு பழைய தோசைக்கல் சூடாகிட்டு இருக்குது அது மேலே இதை இறக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பெரிய கல்லும் வச்சு வெயிட்டு வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மீண்டும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.